சனி பகவான ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழும், என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும், என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமையும், எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் அந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மகர ராசிக்கு வாக்கிய பஞ்சாகப்படி பார்த்திங்கன்னா 6/3/2026 முதல் 24/4/2028 வரை சனி பகவான் உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது தொட்டதெல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்கு ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டு இருக்கேன், நல்ல ஒரு மருமகள் கிடைப்பான், நல்ல ஒரு மருமகன் வேணும் அப்படிங்கிறதுக்காக வரன் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் கட்டாயம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. பொருளாதாரத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய கஷ்டங்கள், நிறைய இடர்பாடுகள், ஒரு செல்வ செழிப்பு இல்லாமல் இன்புற்று இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுடைய வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி பார்க்கப்படுது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் இந்த சனி பகவான் தான். இவர் 3ஆம் இடத்துல அமரும் போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு, போகிற இடமெல்லாம் ஒரு செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம எடுக்கிற காரியமெல்லாம் பிரச்சனையாகவே முடியுது அப்படின்னு ஒரு மனநிலைக்கே நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் வந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அந்த தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த இழந்த செல்வாக்கு, இழந்த மதிப்பு, மரியாதை இதெல்லாம் மீண்டும் பெறத்துக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை, பெரிய விஐபி கிட்டலாம் பார்த்திங்கன்னா அந்த அறிமுகம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சியை பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களில் நம்ம ஒரு சொந்த வீடு கட்டிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கனவு உங்களுக்குள்ள நிறைய இருந்திருக்கும். அந்த கனவுகள் எல்லாம் நினைவாகக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி பார்க்கப்படுது. குறிப்பாக 6/3/2026 நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய மகர ராசி என்பவர்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க வேலைக்காக ஒரு சிலர்லாம் தவம் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, நீங்கள் கேட்ட இடமாற்றம், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரலுக்குள்ளே அரசாங்கம் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல காரியம், அவங்க மூலிமா, அரசாங்கத்தின் மூலிமா ஏதாவது ஒரு பணமோ ஒரு வருமானமோ அவங்க மூலிமா ஒரு சில காரியங்கள் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்தது இல்லையா, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கைகூடி வரப்போது. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. என்றாலும் உங்களுடைய அம்மாவோடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய தாய் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் ஏதாவது சின்னதாக தொந்தரவு இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட பார்க்கறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 2/4/2026 முதல் 14/4/2027 வரை அதுவரை பூரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாற இருக்கிறார். திடீர்னு பண வரவு அதிகமாகும். சொந்த ஊர்லேயே ஏதாவது ஒரு செல்வாக்கோ அல்லது ஒரு சொத்தோ இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமையும். 4/2027 முதல் பார்த்திங்கன்னா சப்தம ஜீவஸ்தானத்தோடைய அதிபதி புதன் சாதகமாக அமையும்போது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புலாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். புது வேலை தேடுவீங்க. வேலையில் கூட எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம், உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு வீட்டிலே கூட எக்ஸ்ட்ரா ஒரு நபர் வேலைக்கு போய் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம்.
சனி பகவான் வக்ரகமாக இருக்கக்கூடிய நிலையில் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அவசரம் காட்டக்கூடாது. அவர் எப்போ வக்ரமாக போகிறார் மறுபடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/7/2026 முதல் 30/11/2026 வரை வக்ரகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செல்வ செழிப்பெல்லாம் அதில் ஏதாவது இடைஞ்சல் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு இடைஞ்சல் வராது. வேலை பளு கொஞ்சம் அதிகமாகும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும், சின்ன சின்ன விமர்சனங்கள் தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் உங்களை தேடி வரும். அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் உங்களுடைய ராசியில் 5ஆம் வீட்டில் பார்க்க இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரும். பிள்ளைங்க கொஞ்சம் உங்ககிட்ட மனசு விட்டு பேசாமல் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. அதான் கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உயர்கல்விக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. திருமணத்துக்காக கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 9ஆம் வீட்டை பார்க்கும்போது சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, பெரிய பெரிய பிரபலங்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி தந்தைக்கோட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சொத்து விவகாரங்கள் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது கூட நல்லது அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் வந்து அமரும்போது ஒரு சிலருக்கு ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய மகான்களுடைய அறிமுகம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். மனதில் ஒரு அமைதி வந்தது அப்படின்னாவே நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் இதெல்லாம் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு ஆத்ம திருப்தி நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ராசியில் இந்த மகர ராசி பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னா கொஞ்சம் வாக்குவாதங்கள், தந்தைக்கிட்ட வாக்குவாதங்கள், தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். ஆரோக்கிய சம்மந்தமான விஷயத்தில் கூட நல்ல ஒரு மேன்மையை அந்த மகர ராசி பெண்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பணியிடத்தில் கூட சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, உங்களுக்குன்னு ஒரு தனி பொறுப்பு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்காலத்திற்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அஸ்திவாரம் போடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் எதிர்காலத்திற்காக நல்ல ஒரு பிளான் போட்டு ஒரு வீடு கட்டுவீங்க. ஒரு சிலர்லாம் நல்ல தொழில் தொடங்குவீங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்கள் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. விளம்பர யுக்தியை கூட இந்த காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. அரசாங்கம் கொஞ்சம் கெடுபடியாக நடக்கிற மாதிரி ஒரு சில இடத்துல உங்களுக்கு தோணும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பழைய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக கணினித்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து அமரும்போது மனதுக்குள்ளே ஒரு இனம் புரியாத குழப்பம் இருந்ததுலேயே அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் போராடி வெல்லக்கூடிய அந்த தைரியம், மனோபக்குவம் இதெல்லாம் நம்மளுடைய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளால் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாகும். ராசி அதிபதியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மகிழ்வான நாட்கள் அமைந்திருக்கு. குறிப்பாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தேவையில்லாத வீண் செலவு, தேவையில்லாத அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம், ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்ப உறவுகளால் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது இல்லையா, அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் சுகாதிபதியுமான செவ்வாய்
நல்ல ஒரு கரெக்டான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய ராசி அதிபதியும் உங்களுக்கு சாதகமாக 3ஆம் இடத்துல வந்து அமரும்போது நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ உங்களுக்கு உடைய தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ற நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவான் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். முடிந்தால் ஒரு முறை விநாயகர் கோயிலுக்கு போய் பிள்ளையாருக்கு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. இதுவரை உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையட்டும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.